வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 12 வந்து பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோ. ஏன்னா யூனிட் 1ல நம்ம இந்த 12 டேஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம அந்த போர்ஷன வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கடைசியா இருக்கிறதுல முன்னாடி 11 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா குடுத்துருப்போம். 12ல கொஞ்சம் லைட்டா இருக்கிற ஏரியா மட்டும் நம்ம குடுத்துருவோம். ஸோ நம்ம சிலபஸ்ல கவர் பண்ண ஏரியா இதுதான். ஸோ அடுத்ததா நாம சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு டே 1ல இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இந்த மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர ஃபாலோ பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே 1ல இருந்து திரும்ப வந்து சோசியல் இஷ்யூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே கொண்டு போங்க. டைம் கிடைக்கும்போது இந்த பெண்டிங் இருக்கிற இந்த சாப்டர வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஆல்ரெடி அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல இருந்து என்னென்ன டிகோட் பண்ணி நம்ம பிஒய்க்யூலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது இந்த முன்னாடி இருந்த வீடியோஸ்லயும் இருக்கும். அடுத்ததா இப்ப நம்ம கடைசி பார்ட்ட வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்த்தோம்னா கல்ச்சுரல் பனோரமா பண்பாட்டு அம்சங்கள் அதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது. தேசிய சின்னங்கள், தலைசிறந்த ஆளுமைகள், தமிழ்நாட்டில் தற்போதைய வரலாற்று ஆய்வுகளின் வளர்ச்சி, இதுதான் வந்து சிலபஸ்ல கீவேர்டா குடுத்திருப்பாங்க. நாம இத டீகோட் பண்ணும்போது, தேசிய சின்னங்கள பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் அதிகமா கிடையாது. ஒரு டைம் ரிப்பீட் ஆனதுன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபிளாக் ரிலவன்ட்டா இருக்கு. எம்பளம் ரெலவன்ட்டா இருக்கு. ஸோ, நீங்க இந்த கொஸ்டின ரெடி பண்ணும்போதே, மொத்த தேசிய சின்னங்கள் என்னென்ன நேஷனல் சிம்பல் இருக்கோ, நம்மளோட பேர்ட் இருக்கு, அனிமல் இருக்கு. இந்த மாரி அந்த லிஸ்ட் அவுட் வந்து மட்டும் ரெடி பண்ணி, ஷார்ட்டா ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிக்காங்க. அது போதுமானதா இருக்கும். தலைசிறந்த ஆளுமைகள்ல 2 கேட்டகரியா பிரிச்சுக்காங்க. ஒண்ணு இம்பார்ட்டன்ட், இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, ஆப்ஷனல். வேணா நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி மட்டும் எடுத்துக்கலாம். அதுல இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி சொல்றேன். தாகூர், ராஜா ரவிவர்மா, ருக்மணி அருந்தலே, எம்.எஸ். சுப்புலட்சுமி, சத்யஜித் ரே, பண்டிட் ரவிசங்கர் இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரைமரி கேட்டகரியில நீங்க வச்சுக்காங்க. அதேபோல எக்ஸ்ட்ரா இதுல சொல்லாதது பார்த்தோம் அப்டின்னா, மிர்னாலினி சாராபாய் அவங்களையும் வந்து இதுல ஆட் பண்ணிக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஏரியாவுல. இது குடுக்கல. பட் வீடியோவுல வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாரி அத சொல்றேன். அதையும் நோட் பண்ணிக்காங்க. ஏன்னா, மிருனாளி அ சாராபாய் வந்து விக்ரம் சாராபாயோட ஒய்ஃப். அவங்க ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் சாரி இந்த கல்ச்சர் ரெலவன்ட்டான விஷயங்களுக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ, இத எடுத்து முடிச்சு டைம் இருக்கு அப்டின்னா, மீதி இருக்கிற ஆனந்த் குமாரசாமி, பாபா அலாவுதீன், பிஜு மகாராஜா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா மட்டும் நீங்க பார்த்துக்காங்க. சேம் டைம் தமிழ்நாட்டின் தற்போதைய வரலாற்று ஆய்வுகள்ல இது தனியா நம்ம வந்து தமிழ்நாடு கல்ச்சர் அந்த ஏரியாவுல தனியான யூனிட்டே இருக்கு. அதுல ரொம்ப எக்ஸ்டென்சிவா இதுல கீழடி மட்டும் தான் இருக்கு. பட் கீழடிய தாண்டி இருக்கிற முக்கியமான ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் எல்லாமே நம்ம அங்க பார்த்துருவோம். அதனால இது வந்து இந்த ரிப்பீட்டேஷன் ஆஃப் சிலபஸ் வேர்ட் இருக்கு இல்லைங்களா? அதுல வச்சுக்காங்க. ஏன்னா நம்ம இத 2, 3 டைம் அது ரிப்பீட் ஆனா கூட நம்ம அத ஒரே டைம்ல பார்த்து முடிச்சிரலாம். ஸோ, இதுல என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நேஷனல் சிம்பல்ஸ்ல இந்தியாவின் தேசிய கொடி விதி சரிங்களா? 2002 படி கல்வி நிறுவனங்களில் தேசிய கொடியை ஏற்றுவதற்கான வழிமுறைகளின் மாதிரி தொகுப்பை ஆய்வு செய்க. நேஷனல் வந்து பார்த்தோம்னா, ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002 இது ஒரு டைம் தான் கேட்டிருக்காங்க. அதனால இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து இத பண்ணணும்னு கிடையாது. ஆனா, ஒரு டைம் கேட்டிருந்தாலும் அதுக்கான ஆன்ஸர நம்ம வந்து மினிமமா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததா இது மாரி ரெலவன்ட்டா இருக்கிற ஏரியாவையும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும். நமது தேசிய லட்சினை சரிங்களா? எம்பளம் பத்தி வந்து பார்த்தோம்னா 2019ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவுல இப்ப கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாரி இருக்கிறதுனால, நம்ம ஓவராலா சொன்ன மாரி அந்த நோட்ஸ வந்து ஓவர் வியூவா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அத வச்சு நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா தாகூர பத்தி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்கும். நம்ம தாகூர வேற மேலயுமே பார்த்திருப்போம். இருந்தாலும் இந்த ஏரியாவுல அவருடைய லிட்ரரி ஒர்க் நம்ம முன்னாடி இருந்த வீடியோஸ்லயும் அவருடைய லிட்ரரி ஒர்க் அவருடைய நோபல் பிரைஸ் ரெலவென்ட்டா பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? அங்க பார்த்திருந்தாலும் ஓகே, இல்ல இங்க பார்த்தாலும் ஓகே. அமர் சோனா பங்களா. அவருடைய சாங் வந்து பங்களாதேஷ்ல நேஷனல் ஆந்தமா வச்சிருந்திருப்பாங்க. ஸோ, அதனால அத வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க. கரண்ட்டாவும் இருக்கு. ஸ்ரீலங்காவிலயும் இருந்துச்சு. பட் ஸ்ரீலங்காவுல வந்து 1970ஸ்ல வந்து பின்னாடி அவருடைய சாங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா அண்ட் பங்களாதேஷ்ல மட்டும் இவருடைய இது இருக்கு. அடுத்ததா ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவைகளே. ஸோ ஓவரால் கான்ட்ரிபியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லி, அதுக்கான இதையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இந்த ஏரியாவுல கொஸ்டின் இருந்தது. அதனால தான் இது வந்து நம்ம 12த் டேவுல தூக்கி போட்டோம். அதனால 11த் டே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாத ஏரியாவ கம்ப்ளீட் பண்ணிருங்க. நாளைக்கு சண்டே. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரீயா தான் உங்களுக்கு எந்த வீடியோஸும் இருக்காது. ஸோ அதனால இப்ப பெண்டிங் இருக்கிற எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் முடிச்சுக்காங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு அந்த 20 கொஸ்டின் இந்த வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. மத்தபடி ஜெனரலா பார்க்குறவங்க இந்த வீக்குக்கானது இத கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு, மண்டேவுல வந்து நம்ம திரும்ப சோசியல் இஷ்யூஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அத வந்து டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அத வந்து நீங்க ஒரு ப்ராப்பரான நோட்ஸ் வந்து போட்டு ஒண்ணு நோட்டா போட்டுக்காங்க. அப்படி இல்லைன்னா A4ல கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, அது வந்து ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்கும், அப்டேட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல டிஜிட்டலா
நீங்க நோட் மேக்கிங் பண்றீங்க, ஒன் நோட் மாரி எடுக்குறீங்க அப்டின்னா, நீங்க அதுல கூட எடுத்துக்கங்க. அப்பப்ப என்ன அப்கிரேடேஷன் வருதோ, அத வந்து பார்த்துக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.